கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தை நமக்கு தந்த தேவனுக்கு கொடாகொடி எல்லாம் எதிர்பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஜெபத்துக்கு எதிர்பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சபை இந்நாட்கள் அவசியம் ஜெபிக்க வேண்டும். மோசே, தேவனுடைய மனிதனாகிய மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஜெபம் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 90 ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறைகளுக்கும் அடைக்கலமா, தேவரே தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமா, ஆயிரக்கணக்கான தலைமுறைகளுக்கு அவர் அடைக்கலம். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மோசேயிடத்திலே சொல்லும் பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர். நாள் என்று ஒன்று உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கிறேன். நாள் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறைகளுக்கும் அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்னென்றைக்கும் தேவனாய் இருக்கிறேன். நீர் மனுஷரை நீர்த்துளிகளாக்கி மனுப்புத்திரரே திரும்புங்கள் என்கிறேன். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறேன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் பாவங்களை உமக்கு வெளிச்சத்திலும் நிறுத்தினேன். எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதை போல எங்கள் வருஷங்களை கணித்து போனோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தார். கர்த்தாவே திரும்பி வார். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதேவி. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியார். தேவனே, எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும்
நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்கள் மகிழ்ச்சியாக உமது கிரியை, உமது ஊழியக்காரருக்கு உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களுக்கு உறுதிப்படுத்துமாம். எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். இந்த கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம் தேவாதி தேவனை கோபப்படுத்த கூடாது, அவரை வருத்தப்படுத்த கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை வருத்தப்படுத்தவே இல்லை. ஒரு நாடும் அவர் வருத்தப்படுத்தினதே இல்லை. தானியேலை பார்க்கிறோம், தானியேலின் நண்பர்களை பார்க்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் தேவனை தேவனுடைய இருதயத்தை மகிழப்படினார். விசுவாசத்தின் மூலம், அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் மூலம் அவர் இதயத்தை இதமாக்கினார். யோபை பாருங்கள், என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமா நீங்க பேசல. அதான் சொல்ற மோசையை சுட்டு சொல்லும் பொழுது என் வீட்டுல எங்கும் சில மிஸ்டேக் இருந்தது, மிஸ்டேக் இல்லாம இல்ல. அந்த தவறுகளை உணர்ந்து முன்னேற வேண்டும். தவறுகளில் தப்புகளில் இருந்து திருந்தி முன்னேற வேண்டும். கீழே விழுந்தே கிடக்கூடாது, எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும், நடக்க வேண்டும், ஓட வேண்டும். அல்லேலூயா. தவறு செய்வது மனித, ஆனால் உணர்வது அதுதான் காட்லினஸ், உணர்வு. அவரை மிஸ்டேக் பண்ணிட்டுமே அப்படி ஃபீல் பண்ணி அதுல இருந்து ரெக்கவர் ஆக வெளியே வர்றதுதான் காட்லினஸ். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட சனம் பாக்கியம் உள்ளது. இந்த காலை வழி உலகம் எங்கும் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நம்மை மிகுந்த வேதனைக்குள்ளாகும். சாதாரண நடுவர் மன்றம், ஒரு தாலுகா அளவில் இருக்கிற நடுவர் மன்றம், ஜுடிஷியல் நீதிமன்றம், மெஜிஸ்ட்ரேட் இருந்து அடுத்து மாவட்ட நீதிபதி, மாநில நீதிபதி, ஹைகோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட், நீதி அரசர்கள் நம்ம தேசத்துக்கு எவ்வளவு முக்கியம். சமீபத்தில் நடந்த சாத்தான்குளம் சம்பவம், நீதிபதிகள் அவர்களே முன் வந்து இந்த காரியத்தை முன்னின்று அவர்கள் நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறார்கள். குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன் கொண்டு போய் நிறுத்த பிரயாசப்படுகிறார்கள்.
நம்ம எல்லாரும் நீதித்துறைக்காக ஜெபிக்க வேண்டும். ஒன்லி ஃபர்ஸ்ட் நீதித்துறை. சாதாரண ஒரு வழக்காடு மன்றம், வழக்கறிஞர்ல இருந்து நீதி அரசர்கள் வரை அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உலகத்திலே ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டை விட ஒரு உச்ச நீதிமன்றம். அது எதுனா மனுஷனுடைய மனச்சாட்சி. அந்த நீதிமன்றத்துக்கு மேல ஒரு நீதிமன்றம் இல்லவே. எந்த மனிதனும் மனுஷியும் மனச்சாட்சியோடு இருந்தார் காவல்துறை தேவை, நீதித்துறை தேவை. விசேஷமாக நம்ம இப்ப ஜெபிக்க போறது, மோசே சொல்லுகிறார் பாருங்க, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஒவ்வொரு தனி மனிதனும் கடவுளை வருத்தப்படுத்த கூடாது, கடவுளுக்கு விரோதமாய் வாழக்கூடாது, நம்ம செயல்படக்கூடாது. உண்மையா இருக்க வேண்டும், ஒழுக்கமாய் இருக்க வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும், நீதியா இருக்க வேண்டும். இந்த உணர்வு வந்துச்சுன்னு வைங்க, அதான காட்லினஸ், அதான தேவ பக்தி, அதான மிகுந்த ஆதாயம், அதுதான் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம். இந்த பகல் வேளையிலே நம்ம தேசத்திலே தேவன் கொடுத்த நீதித்துறைக்காக, நீதிமன்றங்களுக்காக, எல்லா வழக்கறிஞர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கொடாகுடி தோதுர செலுத்துவோம். கொடானு கொடி தோதுரம், கொடானு கொடி தோதுரம். ஒரு தாலுகா அளவில் இருக்கிறதான நீதிமன்றங்களுக்காக, மாவட்ட அளவில் இருக்கிற நீதிமன்றங்களுக்காக, உயர் நீதிமன்றங்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற உயர் நீதிமன்றத்திற்காக, தேச அளவில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்திற்காக நாங்கள் வருகிறோம். ஒரு உச்ச நீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அநேக நல்ல காரியங்களை, சரியானதை, நம்ம என்னென்ன சட்ட நுணுக்கங்கள் இப்படித்தான் இருக்கணும், இதை மீறினால் நமக்கு நல்லதல்ல என்ற அடிப்படையிலே அவர் அதிகமாக பேசிக் கொண்டு வருகிறார். அது போல நம்ம தேசத்துல எல்லா வழக்கறிஞர்களும், எல்லா வாதாடு மன்றங்களும், மேஜிஸ்ட்ரேட்ஸும், ஜுடிஷியல் லெவல்ல நீதித்துறை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நீதி அரச புகழேந்தி பிரகாஷ் பாரதிதாசன், இப்படி நல்ல நீதிபதிகள். நமக்கு தெரிந்த ஒரு நீதிபதி நம்ம சபைக்கே வந்திருக்கிறார். அவர் மாவட்ட நீதிபதியாக, நீதி அரசராக, நேர்மையான ஒரு நீதிபதியாக நிகழ்ந்தார். எப்படி எத்தனையோ நீதிபதிகள் இருக்கிறார்கள். லஞ்சமே வாங்கக்கூடாது என்று கோத்திரமேரி நேர்மையாய் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று செயல்படுகிறேன். நம்ம மாவட்ட நீதிபதியாயிருந்த மிஸ்டர் ராமலிங்கம் கேள்விப்பட்டேன். அவர்லாம் ரொம்ப ஹானஸ்ட். மிஸ்டர் ராமலிங்கம் அவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்.
நீதி அரசர்கள், நீதி கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோக சக்கரவர்த்தி. இந்த நீதிபதிகளுக்காக, அரசு வழக்கறிஞர்களுக்காக, எல்லா பிரைவேட் வக்கீல்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். தோதராண்டவரே, 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 தோதரா. எல்லா மாநிலங்களும் இருக்கிற உயர் நீதிமன்றங்களுக்காய் ஸ்தோத்திரம், மாவட்ட நீதிபதிகளுக்காய் ஸ்தோத்திரம், அரசு வழக்கறிஞர்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்காய் ஸ்தோத்திரம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். இவர்களை அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சிகள் ஆக்கிரமிக்க கூடாது. அவர்களுக்கு ஒரு சுயாதீனம் கொடுக்க வேண்டும். சட்டத்தின்படி, சட்டத்துக்கு முன் நிரபராதி நிரபராதிதான், குற்றவாளி குற்றவாளிதான் என்ற ஒரு நடுநிலை வகிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படி நீதிபதிகளுக்காக, நீதிமன்றங்களுக்காக, வழக்கறிஞர்களுக்காக, உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள், மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you. Thank you. Thank you, Jesus. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு மீட்டுரைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட காரியத்திற்காகவும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, மாவட்ட நீதிமன்றம், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஆண்டவரே, அங்கு வேலை செய்கிற எல்லா லாயர்ஸ், ஜட்ஜஸ் எல்லாரையும் கருத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, துன்மார்க்கனை நீதிமானாகவும் நீதிமானை துன்மார்க்கனாகவும் தீர்க்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தவறுகள் ஆண்டவரை கோர்ட்டில் நடவாதபடி ஆண்டவரை குற்றவாளி குற்றவாளியாக தீர்க்கப்படணும், நீதிமான் நீதிமானாக தீர்க்கப்படணும் ஆண்டவரே. அராஜகங்கள் நடக்கக்கூடாது, தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவரே, நீரே கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆண்டவரை ஒரு பயபக்தியையும் மனசாட்சியில் ஒரு பயத்தையும் கொடுத்து நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயம் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த லாயர்ஸையும் ஜட்ஜஸையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நல்ல நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் அந்த தெய்வ பயத்தோடு செயல்படணும் ஆண்டவரே. பணத்திற்காக நீதியை புரட்டக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, மனசாட்சிக்கு பயந்தவர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு லாயரும் ஒவ்வொரு ஜட்ஜும் இருக்க ஆண்டவரே, மக்களுக்கு நீதி கிடைக்க ஆண்டவரே, எல்லா கோர்ட்டையும் எல்லா கோர்ட்டில் உள்ள லாயர்ஸையும் ஜட்ஜஸையும் கருத்தை கொடுக்கிறோம். கர்த்தரே, நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கரத்தின் ஆயுதமாக எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. அவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் என்று வசனம் சொல்லுகிறது ராஜா. அவர்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து உண்மையாய் நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க.
நீங்க அப்படி செய்ய போயிருந்த இதற்காக மக்கள் நன்றி தாழ்த்தி மலையை கலப்பி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கோடான தோத்திரம் சொல்லுகிறோம். கோடான கோடி தோத்திரம், கோடான கோடி தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் எல்லாம் உயர் நீதிமன்றங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நீதி அரசுகளுக்காக ஜெபிக்கிறோம். நீதியான நியாயமான சட்டத்துல நடுநிலைமை தவறாமல் நீதித்துறை ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக சொல்கிறார். நீங்க வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்களால், பொதுவான வழக்கறிஞர்களால் நியாயமாய் செயல்பட கிருபைதான். துன்மார்க்கர்களுக்கு துணை போகாதபடி நல்ல பீஸ் கொடுக்கிறாங்கன்னு துன்மார்க்கர்கள், துரோகிகள், திருடர்கள், நக்சலைட்கள் இவர்களுக்கு துணை போகாதபடி எங்க வழக்கறிஞர்கள் விலகி வாழ உதவி செய்யும். உலக திருடர்கள், உலகளவுல பயங்கரமான தீவிரவாதிகளுக்கு துணை போகக்கூடாது. நேர்மை இல்லாமல், உண்மை இல்லாமல் அந்த வழக்குகளை நாங்கள் தலையிட மாட்டோம் என்று எங்க வழக்கறிஞர்கள் உறுதியா இருக்க கிருபைதான். எங்க வழக்கறிஞர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதி, எங்க நீதிபதிகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், நீதி அரசர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நட ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் நடுகிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அருமையானவர்களே, காவல்துறை காட்சி நான் சின்ன வயசுலே காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். போலீஸ் ஆர்டர்லாம் எனக்கு வந்துச்சு. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்ததுனால காவல்துறை வேலை வேண்டாம் என்று கர்த்தருக்குள் தீர்மானம். எங்க குடும்பத்திலே அநேகர் காவல்துறையில் பணியாற்றி அதிகாரிகளாக, கமிஷனர்களாக, டிப்டி கமிஷனர்களாக, இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு நல்ல சொல்லுவாங்க, யாரெல்லாம் ஹானஸ்டா இருக்காங்களோ அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. காவல்துறையிலே உண்மையும் நேர்மையுமாய் பணியாற்றினவர்கள் சந்ததி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆனால் காவல்துறையிலே உண்மை இல்லாமல் பணத்துக்கு முதலிடம் கொடுத்து பொய்ய மெய்யாகவும் மெய்ய பொய்யாகவும் ஆக்கினவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்படுது. அந்த சக்தியில ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நல்லா இருக்கிறார். நல்லா எங்க குடும்பங்களில் அறிந்த உண்மை. அருமையானவர்களே, காவல்துறை முக்கியமான ஒரு பணி. மக்களுக்கு ஒரு காவல்துறையில் உயர் அதிகாரி சொல்கிறார், காந்தி படத்துக்கு கீழே இப்படி ஒரு வாசகம் இருக்கு. பொதுமக்கள் நம்முடைய எஜமான்கள், நாமெல்லாம் அவங்களுக்கு பணிவிடையாட்கள். அவங்க வரிப்பணத்துலதான் நம்ம சம்பளம் வாங்குறோம். பொதுமக்களை அடிமையாகவும் நாம ஒரு ஏதோ எஜமானாகவும் நினைக்க கூடாது. ஏதோ ஒரு உயர் அதிகாரி காவல்துறையில இன்னைக்கும் உயர் அதிகாரிகளாகவும் காவலர்களாக பணியாற்றி உண்மையாய் இருந்தவர்கள் தெரியும். கடந்த நாட்கள் நடந்த சம்பவம் நேஷனல் அளவுல, குளோபல் அளவுல அதை சகிக்க முடியாமல் வருத்தத்துக்குள்ள அமெரிக்காவிலே ஒரு கருப்பின மனிதனை ஏதோ அவன் ஒரு $20 கள்ள நோட்டு வச்சிருக்கான்னு அவனை கழுத்தை நெரிச்சு ஒரு போலீஸ் அதிகாரி கொண்டு அந்த
இந்த கேஸ மாத்தணும்னு நினைச்சிருக்கிறார். ஆனா ஒரு 17 வயசு ஒரு பிள்ளை அந்த நிகழ்வை வீடியோ எடுத்து பிளே பண்ணி நம்ம எல்லாரும் அறிவோம். அமெரிக்க காவல்துறை எல்லாம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாலும் அந்த கலவரத்தை அடக்க முடியும். கொலை இப்பவும் அந்த நிகழ்வு எல்லார் உள்ளங்களையும் கொதிக்கத்தான் வைத்தது. அப்ராணி அவர் ஜெயராஜ், பெனிக்ஸ், அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மிருகத்தை கூட அப்படி சிதைக்க மாட்டார். அதுவே இப்படி ஒரு தவறை நீ நடக்கக்கூடாது, தவறு நடக்கக்கூடாது. ஜெயராஜ் குடும்பத்தை அழைச்சிட்டார். நம்ம காவல்துறையை கற்று ஆசீர்வதிக்க வேண்டும். உயர் அதிகாரிகள் உன்னிப்பாய் கவனித்து தவறு செய்துகிறவர்களை திருத்த வேண்டும். ஒரு இன்ஸ்பெக்டர் ஆரம்பத்திலேயே அவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. அரிசி பல சரக்குகள் என்று டாடா ஏசியில வச்சு வண்டியில வச்சு கொண்டு போய் தெரு தெருவா கொடுத்து அந்த மனிதன் பாதிக்கப்பட்டு நாளையில மறைச்சு போனார். அந்த இன்ஸ்பெக்டர் சென்னையில நடந்தது. எத்தனையோ காவல் அதிகாரிகள் காவலர்கள் இது பாதிப்புல மறித்து இருக்கிறாங்க. அந்த காவலர் குடும்பங்களை இந்த பணியில ஈடுபட்டு மறித்து போன காவலர் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க மாத்திரமல்ல காவல்துறை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். தெய்வ பயத்தோட அவர்கள் நடமாடுறாங்க. ஒரு மிருகம் மாதிரி ஒரு மிருகத்தை கூட இப்படி அடிக்க மாட்டேன், ஒரு பாம்பை கூட இப்படி அடிக்க மாட்டேன். இது காவல்துறைக்காக யாராவது 2 நிமிஷத்துல ஜோகம் சீக்கிரம் நமக்கு அந்த டைம் முடிய போகுது. நெட்டு கட் ஆயிடும். 1 நிமிஷத்துல ஜோகம் பண்ணுங்க. காவல்துறைக்காக தமிழ்நாடு காவல்துறை, நம்ம ஊர் காவல்துறை, நம்ம மாவட்ட காவல்துறை, மாநில காவல்துறை, சாதாரண காவலர், முதல்நிலை காவலர், ஏட்டு, உதவி ஆய்வாளர், டிப்டி சூப்பரண்ட், ஐஜி, டிஜிபி, இப்படி இருக்கிறதான காவல்துறை காவலர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். யாராவது ஒரு ஜெபிப்போம். சீக்கிரமாய் யாராவது ஒரு ஜெபிப்போம். டைம் ஆகுது. ஐயா, மேலே ஐஜியிலிருந்து ஓஏ ஆபீஸ் அசிஸ்டன்ட் வரை அந்த காவல்துறையில் பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, அவர்கள் கர்த்தாவே மக்களுடைய பணத்தில் தான் வாங்குகிறோம் என்ற உணர்வோடு செயல்பட, மக்களை மக்களாய் நடத்த கர்த்தர் அவளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் தருவீராக. எல்லா முரட்டாட்டமான சுபாவங்களும் ஜென்ம சுபாவங்களும் ஒழிந்து போகணும். வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க
உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் அவர்களோடு பேசுவீராக. தனக்கும் குடும்பம் உண்டு, தானும் குடும்பத்தில் பிறந்தவன் என்ற உணர்வோடு இந்த காவல்துறை அதிகாரிகள் மக்களை நல்ல விதத்திலே நடத்த, கைதிகளாய் இருந்தாலும் கர்த்தாவே குற்றவாளிகளாய் இருந்தாலும் அவர்கள் பட்சமாய் நிதானமாய் நீதியாய் நியாயமாய் தீர்ப்பு செய்ய வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல பெண் காவலர்களை உடைய காரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஆமன், ஸ்தோத்ரா. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள் போய்விட்டோமே என்று எத்தனையோ பேர் மன உளைச்சலிலும் வருத்தத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கே அதிக இடைஞ்சல்கள், தொந்தரவுகள் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாகவே வருகிறது. கர்த்தாவே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீ ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆம் ராஜா, ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம். அப்பா, மனித நேயம் உள்ளவர்களாய், மனித பண்புள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்வீராக. தேசத்தின் நன்மையை கருதுகிறவர்களாய் வாழ உதவி செய்வீராக. தேசத்தின் நலனில் அக்கறை உள்ளவர்களாய் வேலை செய்ய உதவி செய்வீராக. வீணாய் லஞ்சம் கர்த்தாவே சூத்திரம் வாங்கி மக்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை சித்திரவதை செய்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை நீ சந்திக்கும்படியாக, காவல்துறையை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவள் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கணும். நல்ல ஆலோசனைகள் கிடைத்து நல்ல மனிதர்களாக மாற உதவி செய்யும். எல்லா காட்டு மிராண்டித்தனத்தையும் அவர்களை விட்டு எடுத்து போடுவீராக. பணம் பணம் என்று அலையாதபடி கர்த்தாவே, ஆமன், மக்களுடைய நலனிலே அக்கறை உள்ளவர்களாய் மாற்றும் ஐயா. ஆம் கர்த்தாவே, நித்திரியை செய்வீராக. விசேஷமாய் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அந்த இரட்டை கொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறையினால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள், அவருடைய தாயாரையும் சகோதரியை நீர் பலப்படுத்துவீராக. ஆம் கர்த்தாவே, அதற்காக நேர்மையாய் ஆமன் ஸ்தோத்திரம் ஐயா வாக்குமூலம் கொடுத்த அந்த சகோதரி ரேவதியுடைய கரத்திலே கொடுக்கிறோம். அந்த மகளுக்கு தகுந்த பாதுகாப்பை அருள்வீராக. அவருடைய குடும்பத்தை நீ பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நேர்மை நீதி என்றைக்கும் நிலைக்கும் தழைக்கும் என்ற கர்த்தாவே, இந்த கருத்தை தேச காவல்துறை அதிகாரிகள் உணர உதவி செய்யும். ஆமப்பா, ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம். அப்படியே வரும் நாட்களை செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்ரம். நீர் அவர்களை சந்தித்து நல்ல ஆமன் திறமையுள்ள தேசத்துக்கு நன்மை கொண்டு வருகிற காவலாளர்களாய் மாற்ற போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்கள் மாநகரிலும் கர்த்தாவே மாவட்டத்திலும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்கா நம்ம இந்த சூழ்நிலையிலே, நம்ம இந்த கரோனா சூழ்நிலையிலே உயிரிழந்து போன காவல்துறை காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள், அவருடைய குடும்பங்களை கத்த அவன் ஆசீர்வதிக்க வேண்டும், நடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆமை காவல்துறை சட்டத்தின்படி குற்றவாளியை நிறுத்த வேண்டும். இப்படி கிரிமினல் குற்றங்கள் வராதபடி ஆண்டவர் காக்க வேண்டும். பணம் 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 மட்டும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அல்ல. தெய்வ பயம்தான் சந்ததிக்கு ஆசீர்வாதம். காட்லினஸ் தெய்வ பக்தி, உண்மை, நேர்மை, அது 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் என்பதை காவல்துறை அறிய வேண்டும். காவல்துறை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிற ஒரு நல்ல பிதாவே. அடுத்தபடியாக முக்கியமாக மருத்துவத்துறை, மருத்துவம், எத்தனையோ டாக்டர்ஸ் இப்ப இறந்திருக்கிறாங்க. இந்த கரோனாவுக்கு பலியா இருக்கிறாங்க. எத்தனையோ டாக்டர்ஸ், நர்சஸ்க்குள்ள 40,000 சம்பளம் தான் 80,000 கொடுக்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் டாக்டருக்கு சம்பளம் தான் 2 லட்சம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்தினாலும் அவர் போயிட்டாருன்னா அந்த வீட்டுக்கு யார் பாதுகாப்பு? ஆகவே அவர்கள் எல்லாம் ஒரு உற்சாகத்துக்காக இந்த ஊதியத்தை
உயர்த்தி கொடுக்கிறார். தெய்வம் அவங்களை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். மருத்துவ டிபார்ட்மெண்டை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். செவிலியர்ல இருந்து மருத்துவ அதிகாரிகள், மருத்துவர்கள், ஃபீல்ட்ல போய் நின்று வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு வேண்டிய முகக்கவசம், அந்த யூனிஃபார்ம் எல்லாம் கிடைக்கணும். கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளர்கள் மாத்திரமல்ல, தூய்மை பணியாளர்கள், உதவியாட்கள், மருத்துவமனையில் உதவி செய்கிற எல்லா உதவியாட்கள் எல்லாரையும் கர்த்தர் கரம் பிடிக்கும். கர்த்தர்களை பாதுகாக்க வேண்டும். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸுக்காக நம்ம எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கரோனா தாக்கத்திலிருந்து எங்க தேசத்தில் இருக்கிற மருத்துவ இலாக்காவை பாதுகாக்கணுமே. அவர்கள் பணி அவர்கள் செய்துதான் ஆக வேண்டி இருக்கிறது. அவர்களை காத்தருளும், காத்தருளும். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். மருத்துவ உலகத்துக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிற ராஜா, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே. கர்த்தாவே, இந்த மத்தியான நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சமூகத்துக்குள்ளாய் கர்த்தாவே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, என் தெய்வமே, மருத்துவத்துறைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி தகப்பனே, அந்த காலத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மருத்துவத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸுக்காக, நர்ஸுக்காக, ஆண்டவரே, சுகாதார பணியாளர்களுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மருத்துவத்துறையில இருக்கிற கர்த்தாவே, சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே எல்லோரையும் என் தகப்பனாகிய கர்த்தர் கிருபையாய் கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே ராஜா அவர்களை நீ தொடும்படியாய் கர்த்தாவே இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி தகப்பனே, இந்த கொரோனா தொற்றினால் கர்த்தாவே பாதிக்கப்பட்ட அநேக டாக்டர்கள், கர்த்தாவே நர்சஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இறந்திருக்கிறார்கள். கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நோய் தொற்றோடு கூட இருக்கிறார்கள் என்று கர்த்தாவே நாங்கள் கேள்விப்படுகிறோமே ராஜா. அவைகளிலிருந்து என் தகப்பனாகிய கர்த்தர் அவர்கள் பரிபூர்ண விடுதலையப்பட எங்கள் தகப்பனாகிய கர்த்தர் நீங்க கிருபை செய்யப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இரவு பகல் பாராது கர்த்தாவே அப்பா மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகாதாரத்துறைக்காய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. சுகாதாரத்துறையிலும் கர்த்தாவே அநேக கர்த்தாவே நல்ல உள்ளங்களை எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நீர் காக்கும்படியாய் கர்த்தாவே சுகாதாரத்துறையை உமது ரத்த கோட்டைக்குள்ளே நீர் மறைத்துக் கொள்ளும்படியாய், நீரே கோட்டையும் மரணமாய் ஆண்டவரே அவர்களுக்கு தஞ்சமாயிருந்து கர்த்தாவே இந்த நேரத்திலும் பாதுகாப்பை நீர் அனுப்பும்படியாய் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தாவே அப்பா மறைத்து கொண்டு என் தேவன் தாமே நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுக்கிறவர் என்பதை கர்த்தாவே அநேகர் கண்டுகொள்ளணும் அப்பா. டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே இரவு பகல் பாராது ஆண்டவரே நேரத்தை கர்த்தாவே செலவிட்டு கர்த்தாவே செய்தாலும் ஆண்டவரே பரம வைத்தியர் நீர் ஒருவர் என்பதை அநேக ஜனங்கள் கண்டுகொள்ள ஆண்டவரே இதன் மூலமா நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க தகப்பனே உதவி செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க தகப்பனே. உங்க கரத்துல சுகாதாரத்துறையை கொடுக்கிறோம். நீங்க நாட்டு மக்கள் முழுவதையும் அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்பிடத்தை நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க கர்த்தாவே தயவாய் நடத்துங்க. உமது கர்த்தாவே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொண்டு என் தகப்பன் தாமே நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும். மீதியா இருக்கிற எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக மருத்துவ டிபார்ட்மெண்ட்ஸ் அதில் இருக்கிற உதவியாளர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக எல்லாரும் கோடா கொடி தோத்திரம் செலுத்துவோம்.
அல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு முக்கியமானது வருவாய்த்துறை. வருவாய்த்துறை நம்ம நம்முடைய தலையாரில இருந்து பிஓக்கள்ல இருந்து நம்ம ஆர்ஐல இருந்து டிப்டி தாசில்தார்ல இருந்து தாசில்தார் நம்ம மாவட்டத்துல மொத்தம் 10 தாலுகா இருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல 10 தாலுகா. ரெகுலர் தாசில்தார் 10 தாலுகா, டிப்டி தாசில்தார்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ். ஆர்ஐக்கள் இருக்கிறார், நூற்றுக்கணக்கான விஓக்கள் இருக்கிறார். இதே மாதிரி கலெக்டர், டிப்டி கலெக்டர், ஆர்டிஓ, வருவாய்த்துறை நம்முடைய மாநில அளவில், தேச அளவில். அல்லேலூயா. வருவாய்த்துறையை கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அவர் நேர்மையாய் செயல்படணும். நகராட்சி, மாநகராட்சி பணியாளர்கள், அல்லேலூயா, நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்துக்கள் அதிகாரிகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும். பணியாளர்களை கர்த்தர் பாதுகாக்கணும். ஆமா, எல்லாரும் ஜெபிப்போம். வருவாய்த்துறை ஆசீர்வதியும். வருவாய்த்துறையில் பணியாற்றல நம்ம சாதாரண நிலை வேலையாளர் இருந்து உயர் அதிகாரி வரை அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தார்கள். ஆமா, அடிக்கடி அவர்கள் பொதுமக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொது வீதிக்கு வர வேண்டியது இருக்கிறது. இரவு பகல் பாராமல் செல்ல வேண்டியிருக்கிறது. கேட்டு வருவாய்த்துறையில பணியாற்றுகிற அத்தனை பேரையும் பாதுகாத்தார்கள். ஆமா, யாராவது ஒருவர் ஜெபிப்போம் வருவாய்த்துறைக்காக. ஒருவர் ஜெபிப்போம். தேங்க்யூ. கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல இயேசப்பா, உமக்கு கூடானபடி ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலையும் கூட அப்பா ஆண்டவரே ஒரு சில ஜனங்களா அப்பா எங்களை கூடி ஜெபிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இசப்பா, இந்த வேளையிலையும் கூட அப்பா எங்கள் தேசத்திற்காக மன்றாட அப்பா ஆண்டவரே உம்மிடத்துல வருகிறோம் ராஜா. இசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. இசப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா டைம்ல கூட அப்பா ஆண்டவரே சோதராஜா, ஆண்டவரே எங்களை கூடி ஜெபிக்க நீர் தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி ராஜா. இசப்பா சோதராஜா, ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற ஆண்டவரே இந்த கொடிய நோய் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலும் நீங்கணும் ராஜா. இசப்பா ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமை பண்ணும் ராஜா. இசப்பா ஆண்டவரே இந்த நோய் அப்பா ஆண்டவரே சோதராஜா உம்முடைய மகிமைக்கு எதுவாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. இசப்பா ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்பட அப்பா ஆண்டவரே கிருபை செய்யுங்க ராஜா. இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அப்பா ஆண்டவரே நோய் பிடியிலிருந்து முற்றிலும் அப்பா விடுதலை ஆகணும் ராஜா. இசப்பா ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் அப்பா பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ராஜா. இசப்பா என் தெய்வம் அப்பா ஆண்டவரே நீங்க ஆண்டவரே சுகமாக்கணும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று பார்க்கிறோமே ராஜா. இசப்பா அனைத்து ஜனங்களும் ஆண்டவர் இந்த நோயிலிருந்து அப்பா விடுதலையாக உதவி செய்யுங்க ராஜா. இசப்பா சோதராஜா, இந்த வேலையிலையும் கூட அப்பா ஆண்டவர் இந்த கடமையில ஈடுபட்டு இருக்கிற இசப்பா அந்த அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இசப்பா மருத்துவத்துறையினர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இசப்பா அவங்க கடமை ஆண்டவர் இசப்பா நல்லபடியாக செய்ய அப்பா உதவி செய்யுங்க ராஜா. இசப்பா அவங்களோடு கூட இருந்து நீங்க பேச ஆண்டவர் இசப்பா எப்படி செய்யணும் என்று அவன் நீங்க கற்றுத்தரணும் ஜெபிக்கிற ராஜா. இசப்பா ஆண்டவர் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு அரசு அதிகாரி ஆசீர்வதிங்க இசப்பா சோதரன். அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அப்பா ஆண்டவரை சரியாக பயன்படுத்தணும் ராஜா. இசப்பா ஆண்டவரை எந்த விதத்திலையும் அவங்க ஆண்டவரை இசப்பா தவறாக பயன்படுத்தி விடாதபடி அப்பா நீங்க காத்துக்கொள்ளணும் என்று ஜெபிக்கிற ராஜா. இசப்பா ஆண்டவரை சோதராஜா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம் இசப்பா சோதராஜா. ஆண்டவரே ஒரு ஆண்டவரே இசப்பா நல்ல அதிகாரிகளை தந்தீரே உமக்கு நன்றி ராஜா. இசப்பா சோதராஜா, யாரும் ஆண்டவரே இசப்பா கைவிட்டு வாங்கக்கூடாது ராஜா. இசப்பா சோதராஜா, தனக்கு வருகிற வருமானம் போதும் என்கிற மனம் அவங்களுக்கு வர உதவி செய்யுங்க ராஜா. இசப்பா போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோமே ராஜா. இசப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே மனத்தை அப்பா ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. இசப்பா சோதராஜா, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க இசப்பா ஆண்டவரே. கூடிய விரைவில் அப்பா ஆண்டவரே சோதரம் எங்க ஆலயத்துல ஆண்டவரே அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க அப்பா கிருபை செய்யுங்க ராஜா.
அப்பா ஆண்டவரே சோதராஜா சீக்கிரத்துல அந்த ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவரே திறக்கப்படணும். ஆண்டவரே இசப்பா சோதரா உங்களுடைய நாமத்தை உயர்த்தணும் ராஜா. அப்பா கிருபை செய்யுங்க ராஜா. இசப்பா சோதராஜா நாங்கள் செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் இசப்பா ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நீர் ஒருவரை மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வருவாய்த்துறையை கர்த்தர் பாதுகாக்க போறதற்காக எல்லாரும் கோடாகடி தோதுறேன். ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, நம்ம ஊர்ல பஞ்சவர்ணம் கிளினிக் டாக்டர் கணேஷ் பாபு கொரோனா தாக்கம் உறுதியாயிருக்கிறது. ராமநாதன் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல டாக்டர் ராமநாதன் அவருக்கும் கரோனா டெஸ்ட் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிகிச்சையில இருக்கிறார்கள். செட்டியகுடி தெருவில் நேற்று நேரடியாக சுகாதார துறை வந்து முகாமிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் பாதிப்பு கேள்விப்படுகிறேன். மதுரை, விருதுநகர் நம்முடைய மாவட்டங்களிலும் பாதிப்பு கூடிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கு முழு ஊரடங்கு, எல்லாரும் அதை கடைபிடிக்க வேண்டும். வீடுகளிலே இருந்து நேரலையிலே ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கணும். எப்பொழுதும் ஒரு ஆபீஸ்க்கு புறப்பட்டு போவது போல, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு புறப்பட்டு போவது போல காலையிலே எழுந்து புறப்பட்டு குடும்பமா ஒரு இடத்துல இருந்து ஆராதனையிலே நேரலையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நாளைக்கு இந்த வாரத்துல 4 ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்கு. டாஸ்மார்க்கு கூட அடைக்க சொல்லி இருக்கிறார். எல்லா கடைகளும் பாத்தீங்கன்னா மீன் கடை உழவர் சந்தையில ஒருவருக்கு பாதித்ததுனால மீன் கடை உழவர் சந்தையை அடைச்சிட்டார். மீன் கடை சிஎம்எஸ்ல தான் அந்த கிரவுண்ட்ல தான் மீன் கடை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அருமையானவர்களே, இந்த தாக்கம் கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா தாக்கத்தை பரவுத தடுக்கிறதுக்கு ஒரே வழி விழிப்பாயிரு, விலையிரு, வீட்டில் இரு. இருக்கிறத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விலகி இருந்து இந்த சூழலை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் யாவரும் ஜெபிப்போம். ஆமென். மதுரை மாவட்டத்துக்காக, விருதுநகர் மாவட்டத்துக்காக, இந்த 10 தாலுகாவுக்காக, விசேஷமா நம்ம பட்டணத்திற்காக பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை குணமாக்க வேண்டும், சுகமாக்க வேண்டும். ஆமென். எங்கெல்லாம் இந்த சிகிச்சை உலகமெங்கிலும் சிகிச்சை பெற்றுகிற மக்கள், சிகிச்சையில் இருக்கிற மக்கள் நல்ல சுகம் பெற்று வீட்டுக்கு சுகமாகி திரும்ப வேண்டும். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நாளைக்கு இருக்கிற நேரலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம 8 திக்கிலும் 4 திசையிலும் இருக்கிற விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பாதுகாக்க வேண்டும். பயபக்தியோட, பக்தி வினயத்தோட, பக்தி வைராக்கியத்தோட ஆயத்தமாகி, அதிகாலையில் இருட்டோட ஆயத்தமாகி சீனாய் மலைக்கு போய் நின்றார் மோசே. அவர் நல்ல வயதுல. அல்லேலூயா. ஆகவே நாமும் நாளைக்கு ஆராதனை நேரலைக்கு ஆயத்தமாகி வீடுகளில் இருந்து நேரலையிலே 9 மணிக்கே நாம் ஆயத்தமாகி எதிர்பார்ப்போடு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில வெற்றி அடைய ஒரு விக்டோரியஸ் லைஃப், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ ஆலோசனைகள் என்ற செய்தியிலே நாளைக்கு
நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை உதவி செய்யும்படி யாராவது ஒருவர் ஜெபியுங்கள். சீக்கிரமா சீக்கிரமா. துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, சோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த மத்தியான வேலைக்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களுக்கு ஜெபிக்கும் ஸ்லாக்கியத்தை தேவன் நீங்க எங்களுக்கு தயவாய் கட்டளையிட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எமக்கு கோடி கோடி சோத்திரம் அப்பா. ஏசப்பா, இந்த நாட்களில் கூட அதிகமாய் பாதிக்கப்பட்ட எங்க மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த பாதிப்பில் இருந்து இந்த மக்களை தேவன் நீங்க விடுவிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. முற்றிலும் கொரோனாவை தேவன் நீங்க அழித்து போட ஜெபிக்கிறோம். உங்க தயவுள்ள கரம் ஏசப்பா, சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் கூட இருக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். விரைவில் அவங்க சுகமடைந்து வீடு வர உதவி செய்யுங்க. தனிமைப்படுத்தப்பட்டவர்களை நினைக்கிறோம் அப்பா. அவங்களும் தங்கள் நார்மல் வாழ்க்கைக்கு திரும்ப தேவன் நீங்க அனுகிரகம் பண்ணி அருள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே உதவி செய்யுங்க. மக்களை பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற அந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிந்து போகணும் ஆண்டவரே. என் தேவன் தாமே அதை அழித்து போட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அதட்டின தெய்வம், இந்த வைரஸை முற்றிலும் நீங்க அதட்ட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்குமே ராஜா. இந்த வைரஸ் முற்றிலும் ஒழிய தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். விசேஷமா எங்க பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்க பட்டணத்திலும் பாதிப்புகள் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. எசப்பா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு முற்றிலும் நீங்க பூர்ண சுகத்தை தர ஜெபிக்கிறோம். விசேஷமா பாதிக்கப்பட்ட 2 டாக்டர்களையும் நினைக்கிறோம் அப்பா. அவங்களுக்கும் தேவன் நீங்க பூர்ண சுகத்தை தர ஜெபிக்கிறோம். தேவன் தாமே கிருபை செய்யுங்க, அனுக்கிரகம் பண்ணுங்க. அது மேலும் எங்க பட்டணத்தை பரவாதபடி ஆண்டவரே, சுற்றி உள்ளவர்களை ஆண்டவரே தொற்றாதபடி தேவன் தாமே காத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். உங்க தயவுள்ள கரம் எங்க பட்டணத்துல ஒவ்வொரு மக்கள் கூட இருக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சோதரம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, நாளைக்கு நடக்க போற ஆராதனையை தேவன் நீங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சோதரம். ஆலயம் போய் ஆராதிக்க முடியாத சபை நேரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையாய் கூடி உங்களை ஆராதிக்க முடியாத நேரம் இருந்தாலும் வீட்டிலிருந்து எங்களுக்கு ஆராதிக்கும் சிலாக்கியத்தை தேவன் நீங்க எங்களுக்கு தயவாய் கட்டளையிட்டு இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, வீட்டில இருந்தே நாங்கள் உண்மை ஆராதிக்க, குடும்பமாய் ஆராதிக்க, பயபக்தியாய் ஆராதிக்க தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம், அனுகிரகம் பண்ண ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே கிருபை செய்யுங்க. எங்க ஆராதனை எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். சொல்லப்படும் சத்தியங்களை நாங்கள் கேட்டு அது பயன்பட தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் நாமே நீங்க அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. எசப்பா, சோதனம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் காரணமாக காணப்படுகிற பயம், நடுக்கம், திகில் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட்டு எங்க பட்டணத்து மக்களை தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம். இனிமே யாருக்கும் இப்படிப்பட்ட தொற்று இருக்குது என்று நாங்கள் கேள்விப்படக்கூடாது ஆண்டவரே. தேவன் தாமே தயவு கூர்ந்து இரக்கம் பாராட்டி ஆண்டவரே, எங்க பட்டணத்துக்கு இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் கிருபை செய்யுங்க. எங்க விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. விசுவாச குடும்பங்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவ பாதுகாப்பு கிடைக்க, தேவ அனுகிரகம் கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்கு வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டின் இலைக்கால்களிலும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. தேவ தயவு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே அப்படியே பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை தயவாய் செய்யுங்க. துதி கன மகிமையை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கோடா கூடி தோத்துறோம். மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 10 தாலுகா, நம்முடைய பட்டணம், இங்கே ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு அவர்களெல்லாம் சுகமடைய வேண்டும். ஆமா, இந்த பாதிப்பு பரவாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும். நாளைக்கு இருக்கிற ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாளைக்கு முழு ஊரடங்கு. அவர்கள் வீட்டிலே இருக்க, ஆமா, விலகி இருக்க, விழிப்பா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமா,
நாளைக்கு எதுவும் தேவை என்றால் இன்றைக்கே வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அடிக்கடி வெளியே அலையாதபடி நாம வீடுகளில் இருந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. காவல்துறை என்னதான் சொன்னாலும், எவ்வளவுதான் தடை உத்தரவு போட்டாலும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே வர வேண்டும். கிருபைதாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. தேங்க்யூ. அதாவது ஏதோ தீப்பிடித்து எரியும் போது தீப்பிடித்து எரியுது, அதுல திருடுறதுக்கு அலைவாங்க தீ பிடிச்சிட்டு இருக்கும்போது. அந்த மாதிரி வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் சீனாவிலிருந்து தான் வருது அப்படின்னு உலகம் அறிந்த உண்மை. ஏற்கனவே அதுல இருந்து மீள முடியாத நேரத்துல எல்கையை விரிவாக்கணும்னு இந்த சீன படைகள் இந்திய எல்கைக்குள்ள ஊடுருவி, நேற்றுலாம் நம்ம பிரதமர் மோடி அந்த சைட்டுக்கு போயிருக்காரு. லடாக் கால்மான் பள்ளத்தாக்கு, அங்க போய் இராணுவ வீரர்களையும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களையும் அவன் மாத்திரமல்ல தியாகம் செய்த அவர்களுக்கும் அவன் மரியாதை செலுத்தும்படி நேற்று போய் வந்திருக்கிறார். சொல்றார், ஓடி போயிரு, ஓடி போயிரு, நம்ம எல்கையை விரிவாக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சீன அரசாங்கத்திற்கு நம்ம ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்து, ஓடி போயிடு, எல்கையை விரிவாக்கணும்னு நினைக்காத என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த தீ எரிகிற சூழ்நிலையில, கரோனா இந்த தீ எரிகிற சூழ்நிலையில அண்டை நாட சுரண்டி அண்டை நாட்டை எல்கைக்குள்ள எல்கையை விரிவாக்கணும்னு நினைக்கிற அண்டை நாடு சீனா போன்ற நாடுகள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மற்ற நாடுகளை அச்சுறுத்தும் அந்த திமிர்த்தனம் ஒழிய வேண்டும். அல்லேலூயா. அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ், இத்தாலி, சிங்கப்பூர் இன்னும் திணறிட்டு இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். இந்தியர்கள், நம்ம சபையின் பிள்ளைகளும் சிங்கப்பூரிலும் அமெரிக்காவிலும் வெளிநாடுகளிலும் அரபு கண்ட்ரீஸிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். தெய்வம் அவங்களை பாதுகாக்க, பாதுகாப்பவர் பக்கத்திலே, பாதுகாப்பவர் பக்கத்திலே. நம்ம கூட தான் இருக்கிறார். எல்லாரும் கொடாகுடி தோத்துறோம். அமெரிக்கா, யூகே, இத்தாலி, பிரான்ஸ், நம்ம சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, நேபாள், பூட்டான், நாடுகள் எல்லாம் நினைக்கிறோம். நாம மனித நேயம் பெருகட்டும். இடத்தோட இடத்தை கூட்டுறவனுக்கு ஐயோ, இடத்தோட இடத்தை கூட்டுறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. ஏழ்கையை விரிவாக்க வேண்டும் என்ற தவறான முயற்சிகளை விட்டுவிட்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருதரை ஒருவர் விசாரித்து எல்லாம் விசாரித்து இந்த கரோனா இந்த தீயிலிருந்து கர்த்தர் மக்களை விடுவிக்க வேண்டும். எல்லாரும் கொடா குடி தோத்திரம் செலுத்துவோம். கொடான குடி தோத்திரம் இருபதாங்கப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ரத்த கோட்டைகளை எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த தேச எல்கை எல்லாம் அப்பா நீங்க ஆள வேண்டும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வறுமையெல்லாம் ஒழியணும். பஞ்சம், பசி, பட்டினியில் இருக்கிற மக்களை ஆதரிங்க.
விசாரிக்கிற தெய்வம், உதவி செய்கிற தெய்வம். நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த கொரோனாவை நீங்க தவிர யாராலும் நிறுத்த முடியாதப்பா. இது ஒருவர் தான் நிறுத்தணும். ஸ்டாப்னு சொன்னா ஸ்டாப் ஆகுமே. அமைதலாயிரு, அமைதலாயிற்று. இறையாதே, அமைதலாயிற்று. செங்கடல் இரண்டாக வளர்ந்தது. யோர்தான் பிரவாகித்து ஒரு யோர்தான் பின்னிட்டு போனது. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுந்ததே. கற்பாறை தண்ணீர் தாடகமாய் மாறியதே. 10 குஷ்டரோகியும் ஒரு செகண்ட்ல சுகமானானே. மூழ்கி எழுந்த போது நாகவான் ஒரு சிறுபிள்ளை மாமிசம் போல் ஆனானே. உங்க வல்லமை எவ்வளவு பெரியதப்பா. உலகம் எங்கிலும் படுக்கையில் இருக்கிற, மருத்துவமனையில் இருக்கிற எத்தனை பேரை பார்ப்பாங்கப்பா. அவங்களுக்கு உயிர் பயம், 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 திகில். நீங்க உதவி செய்யுங்க. பயப்படாதே, பயப்படாதே. நடு காலம், நடு சாமத்துல, நாலாம் சாமத்துல நடு கடல்ல நடந்து வந்து அமைதிப்படுத்தின தேவன், அக்கறைப்படுத்தின தேவன். உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்ய. எங்க திருச்சபையின் பிள்ளைகள், தாய்மார்கள், புருஷர்கள், தகப்பன்மார், தன்மை, சிறியோர், பெரியோர் யாவர் மேலும் தூய ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் போதகரை விசாரிக்கிறவர்கள், தேடி வருகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அல்லேலூயா. உங்களுடைய தூய பரிசுத்த கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதியும். என் நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அவர்களை மறக்க மாட்டேன்னு சொன்னீர்கள். அப்படியா இந்த ஜனத்தை நினைத்தரலும், நினைத்தரலும். அல்லேலூயா. இந்த ஜனத்தை நினைத்தரலும். பெரிய காரியங்களை செய். தொடர்ந்து நடக்கும். நட்சத்திரம் மீட்பருமா இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.